தமிழ்நாடு கேரளா பார்டர் சொல்லலாம். பிகாஸ் இங்கேருந்து தமிழ்நாடு பார்டர் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கேரளாவில் ஆழிமலை அப்படின்ற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கேன். கேரளாவில் எவ்வளோ பிளேஸ் இருக்குது, இங்கேயும் போகணுன்ட்டு யோசிக்கிறேன். இந்த ஆழிமலைன்ற ஊரையே நிறைய பேர் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பேரே அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குல்ல. ஆழினா கடல், மலானா மலை, அதை சூப்பராக ஆழிமலான்ட்டு வச்சுருக்காங்க. சரிங்க, இந்த பிளேஸ்க்கு எப்படி ரீச் ஆகுறதுன்னு பார்க்கலாம். கேரளா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கேரளா வர்க்கலாவிலேருந்து 59 கிலோமீட்டர்ஸ். நான் வர்க்கலாக்கு பிளான் பண்ணும்போது இந்த டெம்பிளும் பிளான் பண்ணிட்டேன். அதனால எனக்கு ஈஸியாகிடுச்சு. நீங்களும் வர்க்கலா திருவனந்தபுரம் வர மாதிரி இருந்தால் இந்த பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுங்க. நான் இந்த பிளேஸ்க்கு போகும்போது ஐயப்ப சாமி சீசன் வேறாங்க. ஸோ சபரிமலைக்கு போகும்போது நிறைய பேர் visit பண்ணிட்டு போனாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிலையை பார்த்தப்பவே இங்கே கண்டிப்பாக போகணும் தான் ஃபீல் பண்ணிட்டேன். அப்படியே பிரம்மாண்ட சிவன் சிலை ஒன்று இருக்கு. இந்த கோவிலுக்கு வர வழியே அப்படியே பார்க்கிங் ஸ்டாண்டிங்காக இங்கே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அப்படி பைக்கில் போகிற மாதிரி தான் பைக்லாம் இதுக்கு டோக்கன்லாம் கிடையாது. அதே மாதிரி கார் பார்க்கிங் வேன் பார்க்கிங் கோவிலுக்கு பேக் சைடு அதுக்கு மட்டும் டோக்கன் வாங்கணும். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த கோவிலோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த சிலைகளை கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த கோவிலுக்கு வெளியில் ஒரு மரம் இருந்துச்சு. இந்த மரத்தில் ஃபுல்லாக தொட்டில்கள் கட்டி வச்சுருந்தாங்க. குழந்தை வரம் வேண்டி கட்டியிருக்காங்க போல. பாருங்களேன் எவ்வளோ தொட்டில்கள் இருக்குது. இவ்வளோ பேர் குழந்தை வரம் வேண்டி கட்டியிருக்காங்கன்னா இப்போ இந்த கோவில் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. எவ்வளோ மன கஷ்டத்தில் இந்த தொட்டியில் கட்டி வேண்டிட்டு போயிருப்பாங்க. இந்த கோவிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கடற்கரையோட வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். ஏர்லி மார்னிங்லாம் போனீங்கன்னா சன்ரைஸை சூப்பராக பார்க்கலாம். இந்த சிவன் கோவில் விடிய காலையில் 5:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 5:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் இந்த கோவிலுக்கு வர மாதிரி இருந்தால் டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு விடிய காலையில் வந்து பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சன்ரைஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வாங்க கோவிலில் போகலாம். இங்கே பாருங்கள், இந்த சிலையை என்ன பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. ஃபோனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சிவன் சிலையை இந்த ஜடாமுடியோட பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த சிலையை கிட்ட பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமாக செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு விஷயமும் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க இந்த சிலையில. இந்த சிலையை கையில தான் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க போல. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கூஸ் பம்ஸா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்ன கம்பீரமா இருக்குல்ல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த இடம் ஒர்த்தரான்ற மாதிரி இருந்துச்சு. இங்க இருக்க கடலோட சேர்த்து பார்க்கும்போது இந்த சிலை இன்னும் அழகா தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அற்புதமான சிலையை நான் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். நான் இவ்வளவு சொல்றேனே, நான் சிவன் பக்தன்லாம் நினைச்சுக்க போறீங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு பெருசா அந்த சாமி நம்பிக்கைலாம் கிடையாது. எனக்கு இந்த சிலையை ஃபோன்ல பார்க்கும்போது அவ்வளோ அழகா தெரிஞ்சுது. அதனால நேர்ல கண்டிப்பா போகணும்னு நினைச்சு வந்த பிளேஸ் தான் இது. கண்டிப்பா எல்லாரும் இந்த பிளேஸை ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி தான் ஆகணும். இந்த சிவன் சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 58 அடி. எனக்கு இந்த சிலையை நேரில் பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருந்துச்சு. அவர் கையில் பிடிச்சிருக்க அந்த உடுக்கையாக இருக்கட்டும், அந்த திரிசூலமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நிஜமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சிவனே வந்து நேரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த பிரம்மாண்ட சிலையை செஞ்சவர் பார்த்தீங்கன்னா தேவதத்தன் அப்படின்றவர் தான் செஞ்சாரு. இந்த சிலையை அவர் செய்யும் போது அவரோட வயது வந்து 29 தானா. நம்ப முடியலல்ல, என்னாலையும் நம்ப முடியலங்க. ஆனா அதுதான் உண்மை. எப்படிதான் இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சிலையை கட்டியிருப்பாங்கன்ட்டு தான் தோணுச்சு. இந்த சிலையை ஏப்ரல் மாதம் 2014 செய்ய தொடங்கியிருக்காங்க. 2020 கட்டி முடிச்சு அப்பதான் மக்களுக்காக பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த சிலையை செஞ்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு பின்புறம் ஒரு அழகான ஒரு கடற்கரையே இருக்கு. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா பீச்சும் பார்த்துட்டு போங்க, ரொம்பவே அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.
அப்படி இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும்.